வணக்கம். Hi dear students, welcome back to யாமறிந்த மொழிகளிலே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் போயம். ஸோ போயம்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப ஏதாவது குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரைமிங் வேர்ட்ஸோட அழகாக ஸ்டான்ஸாவாக புரிகிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷார்ட் போயம். போயம்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் ஏன்னா அதில் ஸ்டான்ஸாஸ், வேர்சஸ், ரைம் ஸ்கீம் நிறையா இருக்கும் இல்லையா. ஆனால் இன்றைக்கி பார்க்க போது ரொம்ப ஷார்ட் போயம், அதுவும் போர் பற்றிய ஒரு போயம். இந்த தமிழில் வந்து கலிங்கத்து பரணி, போர் வீரர்கள் பற்றின பாடல்கள் நிறைய புறநானூறுலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் எப்படி ஒரு நிறைய போர் வீரனுடைய அந்த வீரத்தை பற்றி புகழ்கிற நிறைய பாடல்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்களா? ரொம்ப கம்மி தான் இல்லையா. ஸோ அதில் இன்றைக்கி ராபர்ட் ப்ரௌனிங் எழுதின இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் அப்படின்ற ஒரு போயம் பார்க்க போகிறோம். இந்த போயம் ஒரு யங் சோல்ஜருடைய பிரேவரி அண்ட் ஹிஸ் லாயல்ட்டி டு த கிங் அப்படின்ற அந்த ஒரு தீமில் தான் இந்த ஒரு போயம் அமைஞ்சிருக்கு. ஸோ போயம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த போயமை எழுதின ராபர்ட் ப்ரௌனிங் பற்றி பார்க்கலாமா? ராபர்ட் ப்ரௌனிங், he was an English poet and playwright whose mastery of the dramatic monologue made him one of the foremost Victorian poets. Dramatic monologue, இவருடைய இது எல்லாமே ஒரே டயலாக், ஒருத்தர் பேசினா எப்படி இருக்குமோ அப்படியே ஒரு மோனோலாக். டயலாக்னா ரெண்டு பேர் பேசுகிறது, மோனோலாக்னா சிங்கிள் வேர்ஷனில். அதாவது ஒரு போர் நடக்குது அப்படின்னா போர் இட்டவரும் பேசுகிறதில்ல, போரில் தோற்றவங்களும் பேசுகிறதில்ல, நடுநிலையாக ரெண்டையும் உட்காந்து பார்த்தவங்க யாராவது இருப்பாங்களா. ஒன்று அந்த தோத்த போர் அணியுடைய ஒரு வீரனோ இல்லை ஜெயிச்ச பக்கத்துலேருந்து ஒரு வீரனோ அந்த கதையை சொன்னால் எப்படி இருக்கும், அதுதான் மோனோலாக், ஒருத்தராக சொல்கிறது. இந்த ராபர்ட் ப்ரௌனிங் வாஸ் born in Camberwell, a suburb of London, and he was educated at home. மேக்ஸிமம் ஒரு ஷார்ட் கோர்ஸ் தான் படித்தார். ஆனால் இவருடைய போயம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐரணி, கேரக்டரைசேஷன், டார்க் ஹியூமர், சோஷியல் கமெண்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ஸ் அண்ட் சேலஞ்சிங் வெக்காபுலரி அண்ட் சின்டெக்ஸ். அற்புதமான வார்த்தைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் போயமில். அண்ட் he developed a unique form of conversational unrhythmic verse. இந்த போயம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சானட் ஃபார்மேட்டில் இருக்கும், ஆனால் அன்ரிதமிக் வேர்ஸ், ரிதம்லாம் இருக்காது, ஆனால் கான்வர்சேஷனாக ரெண்டு பேர் டயலாக் பேசுகிற மாதிரியே இருக்கும். The collection Dramatis Personae and the book-length epic poem The Ring and the Book made him a leading British poet. By 1881, in recognition of his outstanding contribution to literature, a literary society called Browning Society was established. இவர் பேர்லேயே ஒரு சொசைட்டியே அமைச்சாங்களாம். அவ்வளோ அழகாக லிட்ரரி கிரிட்டிசிசம் பீப்புள் இருக்காங்களே, நிறைய இந்த எழுத்து புரட்சி செய்தவர்கள், அதில் நிறைய விமர்சகர்கள் எல்லாரும் சேர்ந்து ராபர்ட் ப்ரௌனிங்கை மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உருவாக்கினார் ராபர்ட் ப்ரௌனிங். இந்த போயமும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சிச்சுவேஷனல் பேக்ரவுண்டோடு வரும். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ராஜா யாருன்னா நெப்போலியன் போனபார்ட்டே. ஸோ அந்த நெப்போலியன் போனபார்ட்டே ஹி வாஸ் ஆக்சுவலி ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்மியோட ஆஃபீஸராக இருந்தவர். ஆர்மி சீஃப் ஆகி லெஜெண்டரி வாரியர், ஒரு மிகப்பெரிய போர் வீரன் ஆகி ஒரு மிகப்பெரிய அரசை கட்டி ஆண்ட ஒரு மாவீரன். அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் ஹிஸ் மிலிட்ரி ஸ்கில். நீங்கள் நிறைய இப்போது திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, போருக்கான தந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, எப்படி ஒரு எதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு விதவிதமான ஃபார்மேஷனில் போவாங்க, அதெல்லாம் ஆரம்பித்தவர் நெப்போலியன். அதாவது போரில் பார்த்திங்கன்னா இன்ஃபென்ட்ரி, எலிஃபென்ட்ரி, இன்ஃபென்ட்ரினா காலாட்படை, எலிஃபென்ட்ரினா யார், யானைப்படை, கெவால்ரி, குதிரைப்படை, இந்த மாதிரி நிறைய படைகள்லாம் இருக்கும். அதை தனித்தனியாக எந்த ஆர்டரில் அனுப்புறதுன்றதெல்லாம் வந்து நெப்போலியன் ரொம்ப அழகாக பிளான் பண்ணவர். ஸோ அவர் ஒரு சமயத்தில் ஒரு போரை ஜெயிக்க வேண்டிய சிச்சுவேஷன், இந்த போர் வந்து வாழ்வா சாவான்ற போர், அந்த போரை வெற்றிக்காக காத்துட்ருக்கார். அந்த வெற்றி நியூஸ் வந்தாதான் அவர் மீண்டு எழ முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இந்த போயம் ஆரம்பிக்குது. ஸோ the poem narrates an actual incident in the war in 1809 between France and Austria. ஸோ இதில் வந்து it was led by Napoleon, and Napoleon was standing on a little mound. மவுண்ட்னா ஒரு சின்ன மலை. ஸோ அது போயம்லேயே அழகாக வரும். அந்த மலை மேலே நின்றுக்கிட்டு அந்த ராட்டிஸ்பார்ன்ற அந்த ஊர், ரேன்ஸ்பர்க் இப்போது ஜெர்மனில், ஸோ அந்த ஊருக்கிட்ட என்ன ஆகுதுன்னு மேலேருந்தே பார்க்குறாரு. ரெண்டு படையும் மோதுனா ஒரே புழுதி,
நிறைய ஸ்மோக். அந்த ஸ்மோக்கை பார்த்துக்கிட்டு யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படின்னு தெரியலையேன்னு ரொம்ப ஆங்ஷியஸாக அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போது இவருடைய படைத்தளபதியாக லேனஸ் போயிருக்கார். ஸோ லேனஸ் ஜெயிச்சிட்டானா இல்லையா, அந்த லேனஸுடைய குதிரை தெரியுதா இல்லையா அப்படின்ற ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்கார். ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த போயம் ஆரம்பிக்குது. ஸோ திஸ் போயம் describes an act of chivalry, gallantry, patriotism and sacrifice on the part of a young French soldier. ஸோ வீரம், தைரியம், நாட்டுப்பற்று, தியாகம் இதெல்லாம் ஒரு சின்ன யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர் எப்படி காட்டுறான் அப்படின்றது தான் ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு போர் பாடலாக, ஒரு வாரை மிக பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த வீரம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸாக வச்சு இந்த போயம் எழுதியிருக்கிறாரு. ஸோ நவ் லெட்ஸ் ரீட் த போயம். You know, we French stormed Ratisbon. A mile or so away on a little mound, Napoleon stood on a storming day. With neck outthirst, you fancy how, legs wide, arms locked behind, as if to balance the prone brow, oppressive with its mind. இதான் ட்ரமாட்டிக் மேனோலாக்னு ட்ராமா மாதிரி ஒரு சீன் அப்படியே சொல்கிறாரு. யூ நோ வி ஃப்ரெஞ்ச் ஸ்டார்ம்டு ராட்டிஸ்பர்ன். ராட்டிஸ்பர்ன் அப்படின்ற நகரத்தை நாங்கள் அப்படியே ஸ்டார்ம்டு புயலாய் போய் தாக்கணும். நம்ம ஃப்ரெஞ்ச் அப்படின்றத இந்த இடத்துல யார் சொல்கிறாங்கன்னா, இந்த கதையை பார்த்த ஒரு மூணாவது ஆள் சொல்கிறாரு. ஸோ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் போயிட்டோம். அ மைல் ஆர் ஸோ அவே, இங்கேருந்து ஒரு மைல் தூரத்தில் தான் அந்த ராட்டிஸ்பர்ன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் அந்த ஒரு மைல் தள்ளி இருக்கிற ஒரு மலை, ஒரு சின்ன மலை, மவுண்டுனா குன்று, குன்றுனா ஒரு சிறிய மலை. நெப்போலியன் ஸ்டுட் ஆன் ஆர் ஸ்டார்மிங் டே. ஸோ இந்த ஸ்டார்மிங் டே, புயல் அடிக்கிற இந்த நாளில் நெப்போலியன் அப்படியே நிற்கிறார். எப்படி? வித் நெக் அவுட் த்ரஸ்ட். அவுட் த்ரஸ்ட்னா அப்படியே வெளியே ஆர்வத்தாக எட்டி பார்க்குறது. யூ ஃபேன்சி ஹவ், யோசிச்சு பாருங்க எப்படி நிற்கிறாராம். லெக்ஸ் வைட், ரெண்டு கால்களும் விரிந்த நிலையில். ஆர்ம்ஸ், ரெண்டு கைகளும் லாக்ட் பிஹைண்ட், as if to balance the prone brow. அவருடைய ரெண்டு புருவங்களும் இன்க்ளைன்டு டவுன்வர்ட்ஸ். என்ன ஆக போதோன்னு அந்த ரெண்டு புருவமும் இறக்கமாக இருக்கான், இறங்கி இருக்கான். oppressive with its mind, யோசிச்சுக்கிட்டே, ரொம்ப டீப் திங்கிங், என்ன ஆக போகுது என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அந்த யோசனைக்கு தான் அடுத்த வேர்டு mused. Just as perhaps he mused, my plans that soar to earth may fall, let once my army leader lands wherever at yonder wall. Out betwixt the battery smokes there flew a rider, bound on bound, full galloping, nor bridle drew until he reached the mount. So, just as perhaps he mused. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, my plans that soar to earth may fall. நெப்போலியனுடைய எண்ணம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், ரொம்ப ஹைட், சோர், நல்லா மேலே நிறைய கற்பனை கனவோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் டு earth may fall. என்னுடைய கனவுகள்லாம் அப்படியே இன்னைக்கு நொறுங்கிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது, என்னுடைய படை தளபதி யாரு? லெட் ஒன்ஸ் மை லீடர் லேனஸ் வேவர் அட் யாண்டர் வால். அவர் வரட்டும் அங்கேருந்து ஒரு நல்ல செய்தியோட அப்படின்னு அப்படியே அந்த வால் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு நின்று. அவுட் பிட்விக்ஸ் த பேட்ரி ஸ்மோக்ஸ். அந்த ட்விக்ஸ்ன்னு இருக்கும், அது பிட்விக்ஸ். பிட்விக்ஸ் பழைய காலத்து இங்கிலீஷ் வேர்டு, பிட்வீன் அர்த்தம். பேட்ரி ஸ்மோக்ஸ், அப்படியே அந்த இடத்துல அந்த ரெண்டு படையும் மோதின இடத்துல ஸ்மோக்ஸ், புகை மண்டலம் சூழ்ந்துருச்சு. அங்கேருந்து ஒரு ரைடர் எப்படி வராரா, ஃபுல் கேலப்பிங், டொக் 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 டொக்குன்னு ரொம்ப வேகமாக வரார். அவருடைய அந்த பிரைடல்னா குதிரைக்கு பிடிக்கிற அந்த கடிவாளம், அதை கூட அவன் ஸ்டாப் பண்ணவே இல்லையா, அது வாட்டு ஃபாஸ்ட்டாக போகுது. அதை எப்போ பிடிக்கிறான் கடைசியாக, அந்த மவுண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணுறான். யார்? அதில் ரைடர், அந்த ஒரு சின்ன ஒரு சோல்ஜர், ஒரு யங் சோல்ஜர். Then off there flung in smiling joy and held himself erect. அந்த யங் சோல்ஜர், இளம் வயதுக்கான அந்த சோல்ஜர் வீரன் ஸ்மைலிங் ஜாய், ஒரு மகிழ்ச்சியோட வெற்றி வெற்றி போர் முறை சொல்லுவாங்களே மாதிரி, அண்ட் ஹெல்ட் ஹிம் எரெக்ட்,
உடம்பு ஒரு ராஜா பார்த்தாங்கன்னா அப்படி தலை நிமிர்ந்து நிற்கணும் இல்லையா, அட்டென்ஷன் நின்றுட்டு ஹெல்டு மெரிட் பை ஹிஸ் ஹார்ஸஸ் மேன். அந்த பையனுக்கு இப்போ தான் தாடி, இளம் தாடி வளருதான். அப்போ சின்ன பையன் அந்த சொல்கிறாரு, அந்த ஹார்ஸஸ் மேன் மாதிரி அ பாய் யூ குட் ஹார்ட்லி குட் சஸ்பெக்ட். யூ ஹார்ட்லினா யூ கேனாட் சஸ்பெக்ட். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். ஸோ டைட் ஹீ கெப்ட் ஹிஸ் லிப்ஸ் கம்ப்ரெஸ்ட், ஸ்கார்ஸ் எனி பிளட் கேம் த்ரூ. அந்த பையன் அந்த 2 லிப்ஸையும் டைட்டாக மூடியிருக்கான். அவன் நிமிர்ந்து நிற்கிறான் மகிழ்ச்சி முகத்தில். அப்போ ஜெயிச்சிட்டோன்னு தெரிஞ்சு போச்சு ராஜாவுக்கு. ஆனால் அந்த பையனுடைய வாயில் ரத்தம் வரப்போகுது, வடிய போகுது. அந்த ஸ்கார்ஸ் எனி பிளட் கேம் த்ரூ. அவன் டைட்டாக பிடிச்சனால அந்த ரத்தம் வந்து அந்த ஓரத்தில் நின்றுட்டுருக்கு. யூ லுக் ட்வைஸ் பிஃபோர் யூ saw his breast was all but shot in two. அவருடைய மாறு நெஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மார்பிலேயே டைரக்டாக 2ஆக பொழந்திருக்கு. எதிரிகளுடைய தாக்குதல் வந்து அவனுடைய நெஞ்சை பொழந்திருக்கு. ஷார்ட் இன் 2, 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கு. Well, cried he, Emperor, by God's grace we have got you Ratisbon. ஆனால் அந்த பையன் அந்த அளவுக்கு அடிபட்டா கூட அவன் சொல்கிறான், well ராஜா நம்ம ஜெயிச்சிட்டோம், we have got you Ratisbon. அந்த ஊரே ஜெயிச்சு கொடுத்துட்டோம் உங்கள் கையில். the marshals in the market place. மார்ஷல் யார்? லானஸ். அவர் மார்க்கெட் பிளேஸில். and you will be there anon. நீங்கள் எப்போ வேணால் அங்கே வரலாம், அடுத்த சீக்கிரம் வந்துடலாம். to see your flag bird flap his wings. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு போர்க்கொடி இருக்கும். அந்த போர் கொடியில் ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கும். இவங்களுக்கு ஒரு பேர்டு, ஈகிள். நம்ம ஃப்ளாக் பேர்டு வந்து இப்போ அங்கே பறக்க போகுது. flap his wings. where high to heart's desire, where I to heart's desire perched him. நான் தான் அந்த கொடியை நட்டு வச்சேன். the chief's eye flashed, his plans soared up like fire. the chief's eye flashed, his plans soared up again like fire. அவருடைய கண்கள் அப்படியே ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது அவருடைய எண்ணங்கள்லாம் கீழே போயிடுச்சு, நம்ம தோத்துட்டா இன்றைக்கி காலி நினச்சவருக்கு இப்போ நெருப்பு மாதிரி அப்படியே உயர 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 கொழுந்து விட்டு எகிரிதான். அப்பாடா ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நம்மளை வெல்வதற்கு யாரும் கிடையாது, நெப்போலியனை வெல்வதற்கு இந்த உலகத்தில் எவரும் இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. the chief's eye flashed. முதல் முறை ஃப்ளாஷ் ஆச்சு. எப்படி? ரொம்ப ஃபயர் மாதிரி கனலாக பொங்குச்சு. ஆனால் இப்போது சாஃப்டாக ஃப்ளாஷ் ஆகுதான். அப்படியே மூடி கருணையோடு பார்க்குறாராம். பட் ப்ரெசன்ட்லி softened itself as sheaths a film the mother eagle's eye when her bruised eaglet breathes, you are wounded. ஒரு தாய் கழுகு தன்னுடைய குட்டி கழுகு இருக்கு இல்லையா, அதோடைய குஞ்சு கழுகுன்னு வாங்க இல்லையா, அந்த குட்டி அது எங்கேயோ தவறாக மூவ் பண்ணும்போது, அப்படி தவறாக அது நகரும் பொழுது அதுக்கு எங்கேயோ அடிபட்டுதுன்னா அதோடைய அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வருமா. அது மாதிரி நம்ம நெப்போலியன் கண்கள் அப்படியே சாஃப்டாகி, உனக்கு அடிபட்டிருக்கடா, நீ இவ்வளோ மகிழ்ச்சி நியூஸ் சொல்லிட்டு இருக்கியே, யூ ஆர் wounded, நீ காயப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம பையன் என்ன சொல்கிறா பாருங்க. Nay, his soldier's pride touched to the quick, he said, I am killed, sire. அவன் சொல்கிறான், இல்லை நான் அடிப்படலை, நான் கொல்லப்பட்டேன், நான் மரணித்தேன், நான் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக நின்று சிரிக்கிறானா. he said, I am killed, sire, and his chief beside. ஏன்னா அவன் சொல்கிறது யார்கிட்ட? நெப்போலியன் கிட்ட. ஒரு ராஜாவை பார்த்து வெற்றி செய்தி சொன்னது யாருன்னா நான் அப்படின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியோட ஸ்மைலிங் the boy fell dead. எப்படி அழகாக முடிச்சிருக்கா பாருங்க. ஸ்மைலிங், கான்ட்ரடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட். சிரிச்சுக்கிட்டே அந்த பிள்ளை செத்து போயிருதான். ஸோ 40 லைன் தான், 40 குட்டி குட்டி லைன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு அழகான ஒரு ட்ராமா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சா இல்லையா? எப்படி அந்த ஸ்டார்டிங்கில் நெப்போலியன் அந்த மலைக்கிட்ட நிற்கிறதுலேருந்து, இந்த போர் இடத்துலேருந்து குதிரை வேகமாக ஓடி வந்து சின்ன பையன் சோல்ஜர் இறங்கி வந்து வெற்றி செய்தியை எப்படி சொன்னான், அதில் எவ்வளோ கம்பேரிசன்ஸ். இதுதான் ராபர்ட் ப்ரௌனிங்குடைய தனி சிறப்பு. இந்த வார் போயமில் நாம் கற்றுக்க வேண்டியது அதுதான். அதாவது எப்படியெல்லாம் வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து அழகாக சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு ராபர்ட் ப்ரௌனிங்
மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த போயமை டீட்டெயில்டாக பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், poetry section is very important because every poem, மொத்தம் உங்களுக்கு 6 poem இருக்குது, இது 6வது poem. ஒவ்வொரு போயம்லேயுமே கம்பல்சரியாக ஒரு 2 mark question வந்துடும் இல்லையா? ஒரு அப்ரிஷியேஷனுக்கு 2 mark question எல்லா போயம்லேயும் வரும். ஸோ நீங்கள் அதில் தான் ஏதாவது 4 எழுதணும். ஸோ இந்த போயம் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் இந்த போயமில் ஒரு 2 mark question கம்பல்சரி கொஷின் இருக்குது. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த glossary. ஸோ இந்த முதல் வேர்ட் பாருங்க, stormed. What do you mean by stormed? இங்கே sudden violent attack. ஸோ we stormed Ratisbon-னா நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இங்கே இருக்குது. புயல் மாதிரி தாக்குறது. ஆக்சுவலி Ratisbon அப்படின்னா ஜெர்மனில் ரீஜன்ஸ்பர்க், இப்போ வந்து அது ஒரு சிட்டி இன் ஆஸ்ட்ரியா. ராட்டிஸ்பான்ன்ற ஊர் ஆஸ்ட்ரியாவில் இருக்க ஒரு சிட்டி. மவுண்ட் அப்படின்னா ஒரு ஹில்லக் ஆர் ஹில், குன்று. அவுட் த்ரஸ்ட், நான் போய் சொன்னேன், கழுத்து எக்ஸ்டெண்டட் ஃபார்வர்ட், நல்லா ஆறுமா ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறது. என்னாச்சு எட்டி பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் அவுட் த்ரஸ்ட். ஃபேன்சி அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க, அதுதான் ஃபேன்சி. ஐப்ரோஸ் ப்ரோன் இல்லையா, ப்ரோன்னா இன்க்ளைன்ட் டவுன்வேர்டு. ஓகே. அப்ரெசிவ், ரொம்ப ஹார்ஷாக டாமினேரிங்காக என்ன ஆக போகுது அப்படின்றத ஹார்ஷாக ப்ரோ. ஓகே. ஸோ அதுதான் அப்ரெசிவ்க்கு மீனிங். மியூஸ்ட் அப்படின்னா தாட் டீப்லி. மியூஸ்ட் அப்படின்னா என்னது? தாட் டீப்லி, நல்லா ஆழ்ந்து யோசிக்கிறார் இல்லையா நெப்போலியன், என்ன ஆக போகுது அப்படின்றது, அதுதான் அங்கே மியூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கார். லானஸ், டியூக் ஆஃப் மாண்டபெல்லோ. ஸோ அங்கே அன்றைக்கி படை தளபதியாக ஜெனரல் இன் நெப்போலியன்ஸ் ஆர்மி, அண்ட் ஹீ வாஸ் த ஒன் ஹூ லெட் த வார். பிரிடில், த ஹெட் கியர் யூஸ் டு கண்ட்ரோல் அ ஹார்ஸ். குதிரையோடைய கடிவாளம், அதுக்கு பேர் பிரிடில். கம்ப்ரெஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்ப்ரெஸ்ட்னா ப்ரெஸ் டுகெதர், ஆனால் இங்கே வந்து 2 உதடுகளையும் டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணியிருந்தான். ஆனான் அப்படின்னா அடுத்த, சீக்கிரமாகவே, அடுத்த நொடியே, சூன். ஃப்ளாக் பேர்ட், நான் சொன்ன போயம் நடத்தும் போதே இம்பீரியல் ஈகிள், அந்த ஈகிள் இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ளாகில், எப்பயுமே அந்த ஈகிள் பேர்டு தான் இருக்கும். பர்ச்னா இங்கே நம்ம இந்த இடத்துல சொருகினான்னு சொல்லியிருக்கேன், அதாவது இன்சர்ட் பண்ணான்றது. இங்கே சாட் ஆன் ஆர் ரெஸ்டட். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளாகை பர்ச் பண்ணும்போது இட் இஸ் ஆக்சுவலி ரெஸ்டிங் இட். ஷீதஸ்னா டு கவர், கண்கள் மூடுது இல்லையா, அது பேர் ஷீதிங். ஸோ ஒரு ஈகிள் வந்து தன்னை சின்ன ஈகிள் அடிபட்டுச்சுன்னா அப்படியே கண்களை மூடி திறந்து ரொம்ப ஃபீல் பண்ணுமா, அதுதான் அங்கே ஷீதஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் எது வேணால் உங்களுக்கு வந்து 1 mark கொஷனில் கேட்கலாம். ஹூ இஸ் லானஸ் கேட்கலாம். வாட் இஸ் த ஃப்ளாக் பேர்ட் ஆஃப் தி கண்ட்ரி ஃப்ரான்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்க முக்கியமாக அப்ரெசிவ்னா என்னன்னு கேட்பாங்க. வாட் இன் வே ப்ரோன் ஐப்ரோன்னு கொடுப்பாங்க, இன்க்ளைன் டவுன்வர்ட். ஸோ எந்த வேர்டு கேட்டாலும், வேர் இஸ் ராட்டிஸ்பர்ன் கேட்டால் கூட இட்ஸ் சிட்டி இன் ஆஸ்ட்ரியா. ஸோ இந்த எல்லா கேள்வியும் நம்மளால் இப்போது ஆன்சர் பண்ண முடியும். இதில் இருந்து ஒரு எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் வரும், அதுக்கு 3 mark ஆன்சர். ஸோ நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த poet and the explanation. 3 தான் இருக்குது. Then off there flung in smiling joy and held himself erect. So இதில் வந்து you have to write these lines are written by Robert Browning in his poem Incident of the French Camp. Explanation என்ன எழுதணும்? The young soldier flung in smiling joy. He jumped out of the horse and held himself erect before Napoleon to convey the news of victory. புரிஞ்சுதா? அதே தான் அடுத்தது பாருங்க. I am killed, sire, and his chief beside, smiling the boy fell dead. ஸோ கடைசியாக அந்த பிள்ளை இறந்துடுறான் இல்லையா, ஸோ அந்த யங் பாய் இறக்கிறதுக்கு முன்னால் இந்த லைன் இருக்குது. ஸோ வாட் ஹீ சேஸ், த யங் பாய் who was wounded in the war replies to the chief that he was not wounded but killed, and he conveys the news with a big smile on his face that he saw Napoleon there. புரியுதா? ஸோ ஒரு பேரரசரை நேரில் பார்த்த அந்த மகிழ்ச்சியோடையே சாகர, நாட்டுக்காக பண்ண அந்த தியாகம், சாக்ரிஃபைஸ். To see your flag bird flap his wings, where I to heart's desire perched him. These are the words of the young soldier to Napoleon, where he says, you king, you can come anytime, you can come soon to see our flag bird, our eagle flying there in Ratisbon. அப்படின்றது தான் இங்கே. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. போயம் நேம், போயட் நேம் 1 mark, மொத்தம் 3 marks கிடைக்கும் இஆர்சிக்கு. ஸோ 2 marks பார்த்தாச்சு, 3 marks பார்த்தாச்சு. இந்த போயமில் இருக்கிற லிட்ரரி டிவைஸ், இதில் ஒரு புதுசாக ஒரு லிட்ரரி டிவைஸ் இருக்குது. அலிட்ரேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மோனை.
முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வேவர் வால் WW அது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதில் அது அலிட்ரேஷன். சினக்டோஷ் அப்படின்னா which is a part made to represent the whole or vice versa. We French அப்படின்ற போது அங்கே ஜெயிச்சது ஒரு சின்ன ஒரு டீம், ஒரு சோல்ஜர் ட்ரூப் தான் போனாங்க இல்லையா. ஆனால் சொல்லும்போது ஃப்ரான்ஸே ஜெயிச்சிருச்சு, வி ஃப்ரெஞ்ச். அங்கே யார் இந்த கதையை உட்காந்து பார்த்தவரும் ஜாயின் பண்ணிக்கிறார். ஸோ த வேர்ட் ஃப்ரெஞ்ச் ரெஃபர்ஸ் டு த கண்ட்ரி அண்ட் நாட் ஜஸ்ட் தி ஆர்மி. ஸோ இது வந்து ஒரு புதுசான ஒரு லிட்டரரி டிவைஸ், புதியதான ஒரு லிட்டரரி டிவைஸ் which is called as synecdoche. ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த போயமில். ஸோ இந்த போயமில் 2 மார்க்ஸ் பார்த்தாச்சு, 3 மார்க் ERC பார்த்தாச்சு. லிட்ரரி டிவைசஸில் அலிட்ரேஷன் இருந்தது, சினக்டோஷே இருந்துச்சு. அண்ட் கம்பேரிசன் மெட்டஃபர் இருக்குது. என்ன மெட்டஃபர்? நெப்போலியனை வந்து மதர் ஈகிளாக கம்பேர் பண்ணியிருக்காங்க, அந்த யங் சோல்ஜரை வந்து ஈக்லெட்டாக கம்பேர் பண்ணி. ஈக்லெட்னா என்னது? ஈகிளுடைய குட்டி, அது ஈகிளுடைய குஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கழுகு குஞ்சு, அதுக்கு பேர் தான் வந்து வி கால் அஸ் ஈக்லெட். ஸோ அது யங் சோல்ஜரோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லெசன்லேயும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சம்மரி, இந்த லெசன்லேயே fill in the blanks choosing the words from the given box and complete the summary of the poemனு 5 மார்க் சம்மரியும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை இந்த சம்மரிக்குள்ளே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்டையர் போயம்கான பேராகிராஃபும் கிடைக்கும். பண்ணலாமா? நீங்கள் இதை அழகாக பைஹார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ராபர்ட் ப்ரௌனிங் பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அந்த போயமில் இருக்க லைன்ஸில் 2-3 கோட்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். இல்லைனாலும் இட்ஸ் அ வெரி குட் சம்மரி worth 4 மார்க்ஸ். கான்ஃபிடென்ட்லி யூ கேன் ரைட் ஃபார் தட். ஸோ இப்போது த போயட் ராபர்ட் ப்ரௌனிங் narrates an incident at the French camp in the war of 1809 between France and Austria. ஸோ நல்லா கண்ட்ரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரான்ஸ் ஆஸ்ட்ரியாவுக்கு எப்போ நடந்த வார்? 1809 இன் அ ட்ரமாட்டிக் வெர்ஷன். ஒரு ட்ராமா பார்த்த மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வில் பி ட்ரமாட்டிக் வெர்ஷன். ஹீ டிஸ்கிரைப்ஸ் த பிரேவ் ஆக்ஷன் ஆஃப் அ வேலியன்ட் சோல்ஜர். வேலியன்ட்னா தைரியசாலி, ரொம்ப வீரமான வேலியன்ட் சோல்ஜர், whose heroic devotion to duty and his pride in it is inspiring and worthy of admiration. So he describes the action of a young soldier and valiant soldier. Our heroic devotion to duty, அதில் எக்ஸ்பிரஸ் பண்ண ப்ரைடு தான் கடைசியில் நே அப்படி சொன்னா இல்லையா, தைரியமாக, இஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் வேர்தி ஆஃப் அட்மிரேஷன். நம்ம ஒரு விஷயம் அட்மையர் பண்ணோம்ல, இந்த பையன் பாரு சின்ன வயசில் எவ்வளோ தைரியமாக ராஜா கிட்ட பேசியிருக்கான்னு போய். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியோடைய பேக்ரவுண்ட். டியூரிங் த அட்டாக் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஆன் ராட்டிஸ்பர்ன், ஃப்ரான்ஸ் தான் என்ன பண்ணுச்சு, ராட்டிஸ்பர்ன் மேலே போர் தொடுக்கிறாங்க. தொடுக்கும் பொழுது நெப்போலியன் வாஸ் ஆங்ஷியஸ் அபவுட் த ரிசல்ட். இந்த ரிசல்ட் நம்ம போருக்கு போனால் ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படின்ற அந்த டெஸ்டிங்கான வார் தான் இது. இவங்க தளபதியோடைய பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான போர் இது. ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஆஸ்ட்ரியன்ஸ் வேர் டிஃபெண்டிங் ராட்டிஸ்பர்ன் வித் கிரேட் டிட்டர்மினேஷன் அண்ட் கரேஜ். ஆஸ்ட்ரியன்ஸ் ரொம்ப சாதாரணமானவங்களாம் கிடையாது. அவங்க ராட்டிஸ்பர்னை காப்பாற்றுறதுக்காக, அவங்க நாட்டை காப்பாற்றுறதுக்காக கிரேட் டிட்டர்மினேஷன், விடாமுயற்சியோடமும் கரேஜ் தைரியத்தோடமும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க, எதிர்முனை தாக்குறாங்க. நெப்போலியன் வாஸ் வாட்சிங் த வார் ஸ்டாண்டிங் ஆன் அ மவுண்ட் நியர் த பேட்டில் ஃபீல்ட். ஸோ நெப்போலியன் ஒரு மவுண்ட், ஒரு சின்ன மலை மேலே நின்று பார்த்துட்ருக்கார். ஆல் ஆஃப் அ சடன் a rider appeared from the closed smoke and dust. ஸோ அந்த ஒரு க்ளோஸ்டு ஸ்மோக், திடீர்னு அந்த எங்கே சண்டை நடக்கும்போது புயல் கிளம்பிச்சு இல்லையா, அந்த புகை புயல், அதிலிருந்து அப்படியே ஒரு ரைடர் வந்து வேகமாக ஓடி வரான். ரைடிங் அட் கிரேட் ஸ்பீட், ஜம்பிங் அண்ட் லீப்பிங், he approached the mount where Napoleon stood. வேகமாக வரான், வந்து அந்த இடத்துல வேகமாக வந்து நெப்போலியன் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு குதிரையை விட்டு இறங்குறான். As he came closer, the narrator noticed that the rider, a young boy, was severely wounded. கிட்ட வரும்போது தான் பார்க்குற நெப்போலியனுக்கு தெரியுது அந்த பையனுக்கு அடிபட்டிருக்குன்னு. பட் the rider showed no sign of pain and smiling in joy jumped off the horse and gave the happy news of victory to the emperor. காயப்பட்டிருக்கு, நெஞ்செல்லாம் பொளந்திருக்கு, ஆனால் அவன் அதை பற்றி கவலையே படலை.
ஹாப்பி நியூஸை வந்து எம்பரருக்கு சொல்லியிருக்கார் இல்லையா. He exclaimed with pride that French had conquered Ratisbonne and he himself had hoisted the flag of France. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரான்ஸில் இவங்க ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணது இவன் தான் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான், பெருமையாக சொல்லிக்கிறான். When Napoleon heard the news, his plans soared up like fire. இனிமேல் நமக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் நெப்போலியனும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். His eyes softened when he saw that the soldier was severely wounded. நல்லா கிட்ட பார்த்ததுக்கப்புறம் blood bleed ஆகுது. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு like a caring mother eagle, the emperor asked if he was wounded. உனக்கு அடிபட்டிருக்காமா அப்படின்னு பாசமாக கேட்குறாரு. The wounded soldier replied proudly that he was killed. நான் wound ஆகலை, எனக்கு மரணம் தான் வந்திருக்கு, மரணம் கிடச்சிருக்கு, நான் சாக போகிறேன் அப்படின்றத died heroically சொல்லிட்டு அப்படியே வீர மரணம் அடைகிறான் அந்த சின்ன பையன். ஸோ இதுதான் இந்த இப்போ பார்த்திங்களா, இந்த சம்மரி படிக்கும் போதே என்டையர் போயமும் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த போயமை நம்ம ஒரு ட்ராமாட்டிக் மோனலாக்ன்ற ஒரு ட்ராமா மாதிரியே நம்ம கவனித்தோம். இந்த போயமை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும், ஒரு வீரம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு மாரலையும் இந்த ராபர்ட் ப்ரௌனிங் நமக்காக சொல்லியிருக்கிறார் இந்த போயம் மூலமாக. இந்த போயம் வந்து இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்ப் பை ராபர்ட் ப்ரௌனிங், தோ இட் இஸ் வெரி ஓல்டு, போன நூற்றாண்டில் எழுதப்பட்ட போயமாக இருந்தாலும் இது எப்போ கேட்டாலுமே அந்த ஒரு வீர முழக்கம், ஒரு யங் சோல்ஜருடைய தியாகம், அதோடைய பிரேவரி எல்லாமே இந்த போயமில் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த போயமை நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு கண்டிப்பாக படிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஷார்ட், ஸ்வீட் போயம். இந்த போயம்லேருந்து நீங்கள் எந்த கேள்வி வந்தாலும் எழுதிடலாம், அந்த அளவுக்கு ஈஸியான போயம். இந்த சம்மரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாகவும் இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எழுதலாம். புரியுதுங்களா? அதனால் இந்த இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் பை ராபர்ட் ப்ரௌனிங்கோட உங்களுடைய +2 கடைசி போயம் இது தான். ஸோ உங்களோட போயம்ஸ் அப்படிலாம் மொத்தமாக முடிஞ்சிருது. 6 போயமில் பெஸ்ட்டு 4 செலக்ட் பண்ணி 2 மார்க்ஸ் படிச்சுக்கலாம். ஒரு 4 போயமுடைய 5 மார்க் படிக்கணும். படிச்சிங்கன்னா உங்களுக்கு போயமுக்கான மார்க்ஸ் எல்லாமே லூஸ் பண்ண மாட்டீங்க, கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அதனால் வித் திஸ் யாமறிந்த மொழிகளிலே நிகழ்ச்சியோடைய இந்த போயம் பகுதி இந்த இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்போட முடியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் வெல். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.